நம்ம காணும் பன்னீரை வச்சு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு கான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இப்போது ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஒரு கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம காண அரைச்சதை சேர்த்துட்டு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வேணும்னா விட்டுக்கோங்க. நம்ம உருண்டையாக தான் உருட்ட போகிறோம், அதனால் நீங்கள் திட்டமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஊறட்டன்னு விட்டுட்டேன். இப்போ எடுத்து கொத்தமல்லி தூவி நல்லா உருட்டிக்கலாம். ஒரு முறை பிசைஞ்சிட்டு இப்போது உருண்டை உருட்டி அதுக்குள்ளே பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதுக்குள்ளே வச்சு உருண்டையாக உருட்டிக்கலாம். இது போல் உருட்டி நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போது நான் குழி பணியார சட்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா இடமும் தடவிட்டு இப்போ உருட்டி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எடுத்து திருப்பி போட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். நல்லா செவந்து இருக்கட்டும். செவந்து இருந்தால் தான் நல்லா இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.